தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடந்த பல பத்தாண்டுகளில் தேர்தல் களம் என்றாலே அது திமுக அதிமுகவை மையப்படுத்தியதாகத்தான் இருக்கும். இக்கட்சிகள் ஏதாவது ஒரு தேசிய அணியில் இடம்பிடித்திருந்தாலும் மாநிலத்தில் ஒன்றையொன்று எதிர்த்துதான் களமாடும். ஆனால் 2024 மக்களவை தேர்தல் களத்தில் பெருமளவு மாற்றத்தை பார்க்க முடிகிறது. திமுக முன்னெடுக்கும் பிரச்சாரங்களில் பாஜக தலைமையிலான மத்திய அரசு மீதான விமர்சனத்துக்கே முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. அதிமுக வழக்கம் போல திமுக எதிர்ப்பை மட்டுமே முன்னிறுத்தி வருகிறது. பாஜகவோ மறைந்த அதிமுக தலைவர்களை பாராட்டியும் திமுகவை சரமாரியாக விமர்சித்தும் பிரச்சாரம் செய்து வருகிறது. நாடு முழுவதும் மோடி அலை வீசப்பட்டதாக கருதப்படும் 2014 மக்களவைத் தேர்தலில் மோடியா லேடியா என்கிற கேள்வியை எழுப்பி தமிழ்நாடு அரசியல் களத்தை தன்வசப்படுத்தினார் ஜெயலலிதா. ஏறத்தாழ அதே பாணியில் மோடியா ஸ்டாலினா என்கிற பிரச்சாரத்தை தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னெடுப்பதை பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணிக்கு ஸ்டாலின் தலைமை வகிப்பதால் இக்கூட்டணிக்கு வெற்றி தேடிவரும் வகையில் மோடியா ஸ்டாலினா என்று களத்தை அமைக்க திமுக கட்டமைப்பதை மறுப்பதற்கில்லை. அதே நேரத்தில் அண்ணாமலை தலைமையிலான மாநில பாஜகவை பொருட்படுத்தாமல் மோடியையும் பாஜக ஆட்சியையும் மட்டுமே மையப்படுத்தி இந்த பிரச்சாரத்தை திமுக முன்னெடுக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது. தமிழ்நாட்டில் நோட்டாவை தாண்டாத கட்சி என்று பாஜகவை இப்போதும் திமுக பகடி செய்தாலும் தேர்தல் பிரச்சாரத்தில் வெளிப்படும் அம்சங்கள் அதை எதிரொலிக்கவில்லை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரச்சாரங்களில் பிரதமர் மோடியையும் மத்திய பாஜக அரசையும் தான் மிக கடுமையாக விமர்சனம் செய்கிறார். பாஜக அரசினால் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படும் அம்சங்களை பட்டியலிட்டு தன் வாதங்களுக்கு வலிமை சேர்க்க முயல்கிறார். மத்தியில் 10 ஆண்டுகள் ஆட்சியில் உள்ள கட்சி என்கிற வகையில் பாஜகவை விமர்சித்து முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுவது இயல்பானதுதான். 2019 தேர்தலை பொறுத்தவரை மத்தியில் பாஜக ஆட்சியும் மாநிலத்தில் அதிமுக ஆட்சியும் இருந்ததும் இந்த இரண்டு கட்சிகளும் ஒரே கூட்டணியில் இருந்ததும் திமுகவுக்கு பிரச்சாரம் செய்ய வசதியாக இருந்தது. இப்போது அதிமுக பாஜக கூட்டணி உடைந்து தனித்தனி அணியாக இருப்பதால் இரண்டு கூட்டணிகளையும் தான் திமுக தனித்தனியாக விமர்சித்திருக்க வேண்டும். ஆனால் பாஜகவுடன் அதிமுக கள்ள கூட்டணி வைத்துள்ளது என்கிற குற்றச்சாட்டை முதன்மைப்படுத்தியே ஸ்டாலின் பேசுகிறார். அதாவது அதிமுக பாஜகவை ஓரணியாக கருதியே திமுக பிரச்சாரங்களை மேற்கொள்கிறது. திமுகவின் அடுத்தகட்ட தலைவர்கள்தான் திமுக அதிமுக இடையே போட்டி என்கிற கருத்துகளை முன்வைக்கிறார்கள். திமுகவின் இந்த பாணி வழக்கமான அதிமுகவுடன் போட்டி என்கிற இடத்தில் பாஜகவை இந்த முறை நிறுத்தியிருக்கிறதோ என்கிற கேள்வியை எழுப்புகிறது. இரட்டை தலைமையை ஒழித்துவிட்டு பொதுச் செயலாளராக பழனிசாமி ஆன பிறகு தன் தலைமையை நிரூபிக்க வேண்டிய இடத்தில் அவர் இருக்கிறார். பாஜக கூட்டணியில் இருந்து விலகிய பிறகு அந்த விலகலை முழு மனதுடன் செய்ததையும் சேர்த்தே நிரூபிக்க வேண்டிய கட்டாயமும் அதிமுகவுக்கு ஏற்பட்டுள்ளது. ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக அரசையும் முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரையும் விமர்சிப்பதிலேயே பழனிசாமி நேரத்தை செலவிடுகிறார். பாஜகவை ஏன் விமர்சிக்கவில்லை என்பதற்கு கூட்டணியிலிருந்து வெளியே வந்துவிட்ட பிறகு அவர்களை விமர்சிக்க என்ன இருக்கிறது. தவிர நாங்கள் எதிர்க்கட்சிதானே என்கிற ரீதியில் விளக்கம் அளித்து வந்த பழனிசாமி திமுகவின் தொடர் விமர்சனங்களால் தான் பாஜகவையும் தொட்டு பேசும் நிலைக்கு இறங்கியிருக்கிறார். எனினும் மோடியின் பெயரை அவர் மறந்தும் உச்சரிப்பதில்லை. இந்த தேர்தலில் பெரும் குறிப்பிடத்தகுந்த வெற்றியே 2026 இல் அதிமுகவின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் என்பதால் ஆளுங்கட்சியான திமுகவை எதிர்த்தே அதிமுக களமாடி வருகிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வாக்குறுதிகள் அளித்து நிறைவேற்றாதது போதைப் பொருள் விவகாரம் லஞ்சம் ஊழல் என அதிமுக பிரச்சாரம் செய்து வருகிறது. அதே நேரத்தில் திமுகவினர் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு பதில் அளிப்பதிலும் பழனிசாமி தனி கவனம் செலுத்துகிறார். அன்றைய அரசியலில் கருணாநிதியின் மகனான ஸ்டாலினுக்கு ஜெயலலிதா தராத முக்கியத்துவம் இது. திமுக தனது தேர்தல் அறிக்கையில் 10 விழுக்காடு கூட நிறைவேற்றவில்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக பழனிசாமி பதிவு செய்கிறார். ஆனால் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்க அதிமுகவின் அழுத்தமே காரணம் என்று இன்னொரு இடத்தில் முரணாக பேசுகிறார். 2014 2019 மக்களவை தேர்தல்களில் கூட தமிழ்நாட்டிலிருந்து பாஜக வெற்றியை எதிர்பார்த்திருக்குமா என்று தெரியவில்லை. ஆனால் 10 ஆண்டுகள் ஆட்சிக்கு பிறகு தமிழ்நாட்டிலிருந்து குறிப்பிடத்தகுந்த வெற்றியை பாஜக எதிர்பார்க்கிறது. பிரதமர் மோடி தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு படையெடுப்பது அதை உணர்த்துகிறது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்திருக்கிறது என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயமும் அக்கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பிடத்தகுந்த வெற்றியையும் வாக்கு சதவீதத்தையும் பெற்றால்தான் திராவிட கட்சிகளுக்கு மாற்று என்கிற கூற்றுக்கு அக்கட்சி வலுவூட்ட முடியும். அது தேசிய தலைமைக்கும் புரியாமல் இல்லை.
தமிழ் மொழி கலாச்சாரத்தை போற்றும் வகையில் பேசுவதற்கும் மோடி முன்னுரிமை அளிக்கிறார். தேசிய அளவில் ஒரு விஷயத்தை பேசுபொருளாக்கி எதிர்க்கட்சிகளையும் கூட அதை பற்றியே பேச வைப்பது பாஜகவின் பிரச்சார பாணிகளில் ஒன்று. அதை தமிழ்நாட்டிலும் அரங்கேற்றும் வகையில் கச்சத்தீவு விவகாரத்தை பாஜக கையில் எடுத்திருப்பதைச் சொல்லலாம். வெள்ளம் வந்தபோது பிரதமர் ஏன் வரவில்லை, வெள்ள நிவாரணம் ஏன் தரவில்லை என்பது போன்ற அம்சங்களை திமுக மேடைகளில் பேசிவரும் நிலையில். கச்சத்தீவுக்கு போட்டியாக அருணாசல பிரதேசம் விவகாரத்தை பேசிய திமுக. சேலம் பிரச்சாரத்தில் பெண்சக்தி குறித்து பிரதமர் மோடி பேசியதற்கு மாற்றாக மணிப்பூர் விவகாரத்தை பேச நேர்ந்திருக்கிறது. ஆக மாநில பிரச்சினைகளுக்கு மாற்றாக தேசிய பிரச்சினைகளை தமிழ்நாட்டிலும் பேசுமளவுக்கு பாஜகவின் பிரச்சார போக்கு அமைந்திருக்கிறது. திமுக அதிமுக பாஜகவின் பிரச்சார பாணிகள் இப்படி அமைந்திருந்தாலும் திமுகவும் அதிமுகவும் தாங்கள் வெளியிட்ட தேர்தல் அறிக்கைகள் குறித்து பிரச்சாரத்தில் பெரிதாக பேசுவதில்லை. இதேபோல பாஜகவும் மோடியின் உத்தரவாதங்கள் குறித்தும் பெரிதாக பேசுவதில்லை. தமிழகம் இதுவரை கண்டிராத இந்த புதிய தேர்தல் களம் யாருக்கு வெற்றி மாலையைச் சூட்டும் என ஜூன் 4 இல் தெரிந்துவிடும்.